அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட், ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச், வேலன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போயிட்டுருக்கு. ராமானுஜம் பார்த்தோன்னா பேசிக்லேருந்து வரும். வேலன்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இந்த வேலன் கூடவே நான் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ புதுசாக படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதை சேர்த்து பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நான் படித்த மாணவர்கள் நீங்கள் வேலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அப்படியே 99% ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் அட்வான்ஸாக கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய கேள்விகள் திங்க் பண்ணி போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் படிக்கணும்னா முதல்ல பேசிக்காக புது புக்கு கேள்வி, ப்ரீவியஸ் இயர் எல்லா மாடல் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். இது தெரியாமல் நீங்கள் அங்கே போகக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபுல் டெஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு அசல் தொகை, எளிய வட்டி மற்றும் கூட்டு வட்டி முறையே 15,000, 18,000 ஆகும் எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு அசல் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியாக 15,000 கிடைக்குது, கூட்டு வட்டியாக 18,000 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? அப்போ இங்கே அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ஓகேவா? எண் 2 ஆண்டுகள் அப்படின்னா இங்கே தனி வட்டி இங்கே பாருங்கள், 15,000 தனி வட்டியில் இதில் பாதியாக டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2 ஆண்டுகள்லாம் பாதியாக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,500. முதல்ல இதை டிவைட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஷார்ட்கட்டில் போகிறோம் பாருங்கள். டிவைட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000. முதல்ல நான் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3000. 7,500ன்றது பார்த்தீங்கன்னா அசல், அதாவது இந்த தனி வட்டிக்கு உண்டான வட்டி தான் இந்த 3000. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இதற்கு உண்டான இந்த 7,500க்கு உண்டான வட்டி தான் இது 3000. நான் முதல்ல ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், 7,500க்கு உண்டான வட்டி தான் எவ்வளோ? 3000 இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன, ஆரோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, ஒரு 75 75. எத்தனை 75? 2 75 150, 4 75 300. அப்போ 4 ஒரு 0. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 40%. அவ்வளோதான் சார். ஸோ ஆர் தெரிஞ்சு போச்சுன்னா தனி வட்டி எவ்வளோ? 15,000 தானே? பிஎன்ஆர் பேண்டர் ஃபார்முலா போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், பி என்னோட வேல்யூ 2 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ 40% பை 100 ஈக்குவல் டு தனி வட்டி எவ்வளோ? 15,000. அவ்வளோதான் சார். இதை சிம்ப்ளை பண்ணிட்டா அசலோட வேல்யூ கிடச்சிரும். ஒரு 0 ஒரு 0, 2 2 52 100. ஓகேவா? 2 2 4, 25 2 50. அவ்வளோதாங்க. இது எத்தனை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த 5 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 2 முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாமா? 1 2 7 2 14, மீதி 1 5 2 10, 2 0. அப்போ அசலோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,500 இன்ட்டு 25. ஓகேவா? 7,500 இன்ட்டு 25. இதை பெருகிட்டோம்னா டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் சார். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா 18,750 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க சார். அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ். கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2. ஆண்டுக்கு 5% வட்டியில் 2.50 எனில் அசல் காண்க. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 2,000 ரூபான்னா ஸோ என்ன அசல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2 ஆண்டுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் PR/100 ஹோல் ஸ்கொயர். அதானே? பி தெரியாது இல்லையா? இதோட வேல்யூ எவ்வளோ? 2.50ன்னு சொல்லலாம், இல்லை 2.5ன்னு கூட சொல்லலாம். பி இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100 ஈக்குவல் டு 2.5. அவ்வளோதாங்க. பாருங்கள், இது கேன்சல் பண்ணலாமா? இல்லைனா இங்கே பாருங்கள், 1 5 5 25 100, 1 5 5 25 100. இப்போ பியோட வேல்யூ 2.5 இன்ட்டு 2 2 4 400. அதானே? இதை பெருகிட்டிங்கன்னா ஓகேவா 1000 ஆன்சர் கிடச்சிரும் சார். பெருகி ஒரு சாந்தல் புள்ளி வச்சுருங்க. ஓகேவா? எங்கே இருக்குது 1000? டி தான் சரியான ஆன்சர். ஸோ 2க்கு டி. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு சேர்க்கப்பட்டால், கூட்டுனா கூட்டு வட்டி அதானே? இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. கூட்டு சேர்க்கப்பட்டால் ஆண்டுக்கு 15,000 தொகையானது ஒரு வருடம் 6 மாதங்களில் 19,683ஆக எவ்வளவு வட்டி விகிதத்தில் கிடைக்கும்? அப்படி எவ்வளவு வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எப்பவுமே இந்த ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனம் தான் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறைனா அப்படியே எடுத்துக்கணும், அரையாண்டுக்கு ஒரு முறைனா
2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறைன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். மாதத்தில் கொடுக்கப்பட்ட எத்தனை மாதம் ஒரு ஆண்டுன்னு பார்த்து அதால் டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இங்கே பாருங்க, அசல் வந்து 15,625. ஸோ மொத்த தொகை எவ்வளோ? 19,689. ஸோ இங்கே ஒரு வருடம் 6 மாதம்னா அரையாண்டுனா மொத்தம் 3 மாதங்கள் கணக்காகுதா? அதாவது 3 அரையாண்டுகள் கணக்காகுது இல்லையா? ஒரு வருடம் 6 மாதம்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினா இது 3 அரையாண்டு இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் கியூப் ரூட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 6 கண்டுபிடிக்கிற கான்செப்ட் நிறைய கற்றுக்குங்க. ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறேன்? கியூப் ரூட் எடுக்கிறேன். கியூப் ரூட் எடுக்கலாமா? 15,000 எதோட கியூப் ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 கியூப் தான் இது. இது என்ன மாறும்? இங்கே பாருங்கள், 9ன்னு முடியுது. 9 வந்து எதோட கியூப் அப்படின்னா 27ஓட கியூப் தான் இது. அதானே? அவ்வளோதாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள்? 2. அப்போ 6ஓட வேல்யூ டிஃப்ரென்ஸை மேலே போடுறேன், 25 கீழே போடுறேன், இன்ட்டு 100. ஒரு 25 25 4 25 100 4 2 8% ஆன்சர் போட்டுறக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை 8%. எப்பவுமே கொஷின்ஸு பர் ஆனம் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்போ அரையாண்டுக்கு 8%, ஆண்டுக்கு எவ்வளோ? 8 இன்ட்டு 2 16% ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது சிம்பிளான கேள்வி சார். HCF யாது? இதை எப்படி வேணா போடலாம். இங்கே பாருங்கள், 513 1134 12 15. இதோடைய HCF யாது? இப்படியும் போடலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம், இல்லை ஃபேக்டரேஷன், இதெல்லாம் வந்து எப்படி வேணா போடலாங்க. ஓகேவா? இது ரெண்டு கழிச்சு போட்டு கூட கொண்டு வருவாங்க. எப்படி வேணா போடலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும் பாருங்க. ஓகேவா? 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? புரியுதா? 9ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் என்ன வரும்? 9 45 7 9 63. இங்கே பாருங்கள், 1 9 9 மீதி 2 23 2 9 18 மீதி 5 6 9 54. புரியுதா? இதை பண்ணிங்கன்னா 135ன்னு வரும். அடுத்து எதில் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆல் எடுக்கலாம் பாருங்கள். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, தனித்தனி 7 5 12 6 2 8 8 1 9 5 3 8 8 1 9. ஸோ எல்லாமே தனித்தனி இலக்கங்களை கூட்டி பார்க்குறேன், 3ஆல் வகுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 19ன்னு வரும், 42ன்னு வரும், 45ன்னு வரும். வேறு எதுவும் எடுக்க முடியாது சார். அப்போ 9 27. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். இது பேசிக்கான சார். ஜான் ஸ்மித் கேட் ஆகியோர் ஒரே நேரத்தில் ஒரு புள்ளியில் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட மைதானத்தை சுற்றி ஓடுகின்றனர். ஒருத்தர் ஜான்ன்றது 250, அதானே? 250. ஸ்மித் வந்து 300, ரோட் வந்து 150. ஓகேவா? தொடக்க புள்ளியில் அவர்கள் மீண்டும் எத்தனை புள்ளி சந்திப்பார்? ஆரம்பத்தில் ஒன்றா ஓட்டு தொடக்க மீண்டும் எப்போ சந்திப்பாருங்களா? இது மாதிரி கேட்டால் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்றது தெரியும், அதானே? முதல்ல என்ன பண்ணுறேன்? 10ஆல் எடுத்துக்கிறேன். 25, இது எவ்வளோ? 30, இது 15. மறுபடியும் எதில் எடுக்கலாம்? 5ஆல் எடுக்கலாமா? 5ஆல் எடுத்துக்கிட்டோம்னா 5 25 6 30 3 5. மறுபடியும் எதில் எடுக்கலாம்? 3ஆல் எடுக்கலாம். 5, ஏன்னா இதுவும் 3ஆல் கூடும், இதுவும் 3ஆல் கூடும். 2 3 6 1 3 3. அடுத்து இது மொத்தம் பெருகிட்டு அப்படியே 2 10ஆல் பெருகிட்டலாம், முடிஞ்சு போதுமா? 3 5 150 150 ஒரு 10 எவ்வளோ? இது பாருங்க, 1500 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும், அதானே? ஏன்னா வினாடிகள் கொடுக்குறாங்க, இது செகண்ட்ஸ். இது 60ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மினிட்ஸ் கிடைக்கும். 25 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 1500 செகண்ட்ஸ்னு சொல்கிறது ஒன்று தான். அது 60ஆல் டிவைட் பண்ணுற இது செகண்ட்ஸுங்க. 60ஆல் டிவைட் பண்ணிட்டா மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீண்டும் எப்போது அவர்கள் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 25 நிமிஷம். ஓகேவா? எத்தனை மணிக்கு பிறகு? 25 நிமிடத்திற்கு பிறகு ஒன்றாக சந்திப்பார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கேள்வி. 6 7 8 5 6 7 8 ஆகியோர் வகுத்தால் மீதி 3 இருக்கும். ஆனால் 9ஆல் வகுத்தால் மீதி எதுவும் இல்லாத மிகச்சிறிய எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பரெல்லாம் வகுப்படுது, ஆனால் 9ஆல் வகுத்தா மீதியே இல்லை அப்படின்றாங்க. அப்போ இது கண்டிப்பாக எல்லாமே 9ஆல் வகுப்படுத்தணும். 9ஆல் வகுப்படும் தன்மை என்னென்ன? தனித்தனியாக கூட்டி பார்க்குறேன். 6 9 9 18 18 19 ஒரு தப்பு, இது கிடையாது. இது பாருங்கள், 5 2 7 7 3 10 12ங்குது, இதுவும் கிடையாது. தனித்தனியாக கூட்டி பார்க்குறேன். அந்த கூடுதல் 9ஆல் வகுப்படுதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஆன்சர் வச்சு செக் பண்ணுறேன். 6 9 9 5 14 11 15, இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், 8 14 17 18 9ஆல் வகுப்படும். அப்போ இதான் சார் ஆன்சர். புரியுதாங்க? ஸோ இது மாதிரி எஸ்ஏ பரீட்சையில் வந்தால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கணக்காக போட்டு காட்டுமா? எல்சிஎம் எடுக்கணும். எதுக்குன்னா 5 6 7 8 எல்சிஎம் எடுத்தோம்னா இது எப்படி எல்சிஎம் நான் டேரெக்டாக போட்டுருவேன் சார். சில மாணவர்கள் கேட்குறாங்க, சார் இது டேரெக்டாக போட்டுருங்களே சார் அப்படின்னா,
இது முன்னாடி ஒரு கணக்கு சொல்லும்போது கீழே 1 1 வரைக்கும் டிவிஷன் மேலே போட்டிருக்கீங்களே அதே மாதிரி போட்டு வரணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், பெரிய நம்பர்னு 8, இந்த எல்லாத்துல எதாவது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 840 அப்படின்னு எல்சிஎம் வரும். அது கூட ஒரு 3 ஆட் பண்ணுறேன். 843 843 ஆன்சரில் இருக்க பாருங்கள். 843 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போது ஒரு மடங்கு போடலன்னா அடுத்து 2 மடங்கு வரும். 842 2ஆல் பெருக்கிட்டு 3 ஆட் பண்ணுங்கள். அப்போ 0 4 2 8 2 8 16 ஒரு 3 1683 3ஆல் வகுப்படுதா பாருங்கள்? வகுப்படுது. சாரி 9ஆல் வகுப்படுதா? வகுப்படுது. சி தான் சரியான ஆன்சர். அப்படி இல்லைன்னா 3ஆல் பெருக்கிட்டு ஒரு 3 ஆட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒன்று வந்துடும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது டைம் ஓனர்க்கில் ஒரு கேள்வி. இது டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். இது பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 2T நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் இந்த வேலையை 5 டேஸில் முடிக்கிறாங்க. பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் இல்லை, பி மட்டும் அந்த வேலையை 5T நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ இந்த 2Tயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இருவரும் சேர்ந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மேலே பெருக்கி போடுவோம் இல்லையா? 5 × 5T, கீழே ரெண்டுத்தையும் கூட்டுவோம் இல்லையா? 5 + 5T 5 + 5T ஈக்குவல் டு 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 2Tன்னு முடிப்பாங்க. முதல்ல டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. ஓகேவா? இதை மல்டி பண்ண என்ன வரும்? 25T ஈக்குவல் டு இது எத்தனை, இது கூட மல்டி பண்ணால் 10T + இங்கே பாருங்கள், இது எத்தனை 5 கூட மல்டி பண்ணுறேன், இது எத்தனை இது கூட ஆயிலிருந்து 10T² அப்படின்னு போகிறோம். அதானே? இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? இந்த 5 25T இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 10T², இந்த 10T இந்த பக்கம் வந்துச்சுன்னா -25T இன்னும் கழிச்சோம்னா 15T அப்படின்னு வரும். ஒரு 0 இது கேன்சல் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 10T² ஈக்குவல் டு 15T. டி கேன்சல் ஆச்சுன்னா ஒரு T நிற்கும். அப்போ டீயோட வேல்யூ 15/10. 5ஆல் போச்சுன்னா 3/2. ஓகேவா? டீயோட வேல்யூ கேட்கல, என்ன கேட்குறாங்க? அவர்கள் இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா A + B 2T 2. டீயோட வேல்யூ நான் 3/2 2 2 கேன்சல் பண்ணிச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன? 3. அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். P ஒரு வேலையை ஒரு திட்டத்தை 12 நாட்கள் முடிப்பார்கள். Q அதே வேலையை 18 நாட்கள் முடிப்பார்கள். அவர்கள் நல்லா கவனிக்கணும். அவர்கள் 6 நாட்கள் ஒன்றாக வேலை செய்தார்கள். மீதி உள்ள வேலையை 6 ஆனவர் 3 நாட்கள் முடிக்கிறார் எனில் முழு திட்டத்திற்கான மொத்த ஊதியம் 3600 என்றால் P, Q, R தினசரி ஊதியம் என்ன? ஸோ Pயோட ஷேரு, Qவோட ஷேரு, Rோட ஷேர்னு கேட்கறதுக்கு பதிலாக தினசரி ஊதியம் என்ன அப்படின்னு ஒரு நாளோட சேலரி என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை எல்சிஎம் எடுப்பேன். நல்லா தெரிஞ்சுக்க, டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். இது இந்த மாடலில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ எல்சிஎம் 36ன்னு வரும். 2 18 36, 3 18 36. சரி, இவங்க பியும் கியூவும் வேலையை ஆரம்பித்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 6 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ 3 ஒரு 2 கூட்டினா எல்லாம் எவ்வளோ? பி ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறாரு, கியூ ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முடிப்பாங்க. 2 பேரும் 6 நாள் வேலை செய்கிறாங்க. 30 யூனிட் இங்கே முடிச்சிட்டாங்க சார். 36 யூனிட்டில் மீதி 6 யூனிட் தான் மீதி இருக்குது. இந்த மீதி 6 யூனிட் யார் முடிக்கிறா அப்படின்னா 3 நாளில் முடிக்கிறார். யார்? 6. அப்போ 6 முடிச்சிட்டோம்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 3 6. இங்கே பாருங்கள், பி கியூ ஆரோட எஃபிஷியன்சி ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன். ஆற்றல் விகிதம். பிக்கு எவ்வளோ? 3. கியூக்கு எவ்வளோ? 2. ஆருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த 6 வந்து மீதி வளையம் 6 யூனிட்டை 3 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பார்? 2 நாள். இது ஒரு நாள் யூனிட் தானே இது. அதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. 3:3:2. அவ்வளோதாங்க. இந்த ரேஷியோவில் இருக்கிற ஆன்சர் எது பாருங்கள்? 3 200 200 தான். 300 200 சி தான் சரியான ஆன்சர். சரி, கணக்காக போனோன்னா நல்லா கவனிங்க. மொத்தம் 36 தானே. இங்கே பாருங்கள், 36 யூனிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு தான் 3600. ஒரு நாள் யூனிட் தானே கேட்குறாங்க. ஒரு நாள் யூனிட் பியோட ஒரு நாள் யூனிட் என்ன? 3ஆல் பெருக்கிறேன். இது கேன்சல் பண்ணால் 10 மரம். 10 × 300 10 × 3 300. ஸோ 36 யூனிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு 3000னா கியூவோட ஷேர்னா எவ்வளோ? கியூ ஒரு நாளைக்கு 2 தானே முடிக்கிறாரு. அப்போ 2ஆல் பெருக்குன்னா இங்கே என்ன வரும்? 200 அப்படின்னு வரும். இதுவும் 200ன்னு வரும். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா?
அதனால் நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு போடணும் சார். ஸோ எதையுமே டைரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு போடுறேன், பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 2 வேட்பாளர்களுக்கு இடையேயான தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லுபடியான வாக்குகள் 70% பெறுகிறார். ஓகேவா? 3630 பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற எனில் பதிவான வாக்குகளில் 75% வாக்குகள் செல்லுபடியாகும் என்றால் பதிவான வாக்குகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதை நான் எப்படி ஷார்ட்டாக போகிறேன் பாருங்கள். 2 வேட்பாளர் இடையிலான தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்கு சதவீதம் 70% ஜெயிச்சார். இங்கே பாருங்கள், 70% பெற்று வாக்கு வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவார், 2 வேட்பாளர்னு இன்னொருத்தர் எவ்வளோ 30% வாங்கியிருப்பார். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு தான் எவ்வளோ பெரும்பான்மை 3630 பெரும்பான்மை. அப்போது 40% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டினா 3630. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்குங்க. 40% தானே. இப்போ பதிவான மொத்த வாக்குகள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்படி வேணா போடலாம் சார். ஓகேவா? இதில் 40% யார் வாங்குறாரு, ஜெயிச்சவர் வாங்குறாரு. அதில் 75% தான் என்னது, பதிவான வாக்குகள். அதானே? அவ்வளோதாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா மொத்தம் என்னவா கிடைக்கும் அப்படின்னா 3630 வாக்குகள் இருக்கும். இப்போ பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளோ, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதாங்க என்னன்றத? பதிவான வாக்குகள் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதில் 40% தான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ 75% தான் செல்லுபடி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு 0 ஒரு 0, 3 25 75, 4 25 100, 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த 3 அடிக்கலாமா, 1 3 3, 1 3 3, 2 3 6, 1 3 3, ஒரு 0. அப்போது பதிவான மொத்த வாக்குகள்னா 121, ஒரு 0, கீழே ஒரு 0 இருக்குது தெரியுதுங்களா, அதை பெருகிட்டோம்னா ஓகேவா 121 2 0 எங்கே, இதுதான் ஆன்சர் 2100. ஓகேவா? அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏயின் சம்பளத்திற்கும் பியின் சம்பளத்திற்கும் உள்ள விகிதம் என்னென்னா 4:5. அதானே? ஏயின் சம்பளம் 10%, பியின் சம்பளம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ ஏ 10 அதிகரிக்கிறதுனா 110 அப்படின்னு போடணும். பி எவ்வளோ 20னா 120ன்னு போடணும். அதிகரிக்கிறதுனா 100ஓட ஆட் பண்ணணும், குறையுதுன்னா 100லேருந்து கழிச்சு பண்ணணும். இது சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு 0 ஒரு 0, ஒரு நாள் 4, 3 நாள் 12. அப்போ இங்கே 11 நிற்குது, 3 15. ஸோ 11:15, சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். 3 4 5 என்ற விகிதத்தில் விளிம்புகளை கொண்ட ஒரு உலோகத்தின் 3 கனசதுரங்களை உருக்கி 12√3 மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுரமாக மாற்றப்படுகிறது எனில் 3 கனசதுரங்களின் விளிம்புகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 3 கனசதுரத்துடைய என்னது பக்கத்தை கொடுத்துட்டு இது 3 உருக்கி ஒன்றா மாற்றுறாங்க. அப்போ பெருசோட நம்ம பக்கம் தெரிஞ்சிச்சு கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? புரியுதுங்களா என்னென்னு? இப்போ இது 3 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், 3x 4x 5x இது மொத்தம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். கனசதுரம்னா என்ன, க்யூப் பண்ண முடியல. இதை மொத்தம் க்யூப் பண்ணுங்கள். 3 3 9x³ அதானே, 9x³ ப்ளஸ் 16 நாள் 64, 64x³ ப்ளஸ் 125x³. ஓகேவா? இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், 125 64 ஒரு 9. 3 கியூப் எவ்வளோ 27 தானே. நான் 9ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். 3 கியூப் 27. எங்கே பாருங்கள், 7 நாளாக 11, 11 16, 6 மீதி 1, 6 நாளாக 10 11 1 மீதி 1, 216 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 216x³ அப்படின்னு கிடைக்குது. அதுதானே? புரியுதுங்களா? இதை ஒன்றா மாற்றும் போது இதை அப்படியே கியூப் ரூட்டு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும் 6 அதுதானே 6x அப்படின்னு புரியுது. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இங்கே டேரெக்டாக எவ்வளோ வருது இது மொத்தம் ஆட் பண்ணால் 216x³ அப்படின்னு இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றுறாங்க இல்லையா? இதோடைய மூலைவிட்டம் எவ்வளோ, மூலைவிட்டம் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தில் மூலைவிட்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா √3a அப்படின்னு அர்த்தம். இதோட வேல்யூ 12√3. √3 கன்சிடர் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ இப்போ பெருசாக மாற்றுறாங்க பாரு, அதோட பக்கம் கண்டுபிடிக்கிறேன் 12ன்னு சொல்லிட்டு இதை போயிட்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இதை தானே இந்த 3 உருக்கி தானே இந்த பெருசாக மாற்றுறாங்க. 216x³ ஈக்குவல் டு 12³ ஏன்னா இது பெருசாக வந்து இதோட கன லெவலில் ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்படியே மொத்தத்தையும் என்ன பண்ணலாம், மொத்தத்தையுமே கியூப் ரூட் எடுங்க. 6x
12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு வரும். அது எத்தனை இதில் போடுங்க. 3 2 6 4 2 8 5 2 10. அவ்வளோதாங்க. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். நீங்கள் ஆன்சர் வச்சு கூட போட்டிருக்கலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த 12வது கொஸ்டின்ஸ். ஒரு ஏபியின் முதல் 3 உறுப்புகள் கொடுத்துட்டாங்க எனில் பின்னர் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஏபிசி என்பன ஆரின் ஏபி அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவும் சி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் மிடில் உறுப்பு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்லாம் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதான் நடுவில் உறுப்பு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணலாமா? 3y - 1 + 5y + 1 டிவைட் 2 = 3y + 5. இங்கே பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த +1 - 1 கேன்சல். 5 3 8y 8y டிவைட் 2 = 3y + 5. 4 2 4 2 8. அப்போ 4yன்னு மாறும். ஒய்யில் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 4y - 3y = 5. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 5 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், 3ஆல் வகுப்படும் 6 இலக்க எண்கள் மொத்தம். அதாவது 6ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. 6ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்கள். 3 இலக்க எண்களை ஸ்டார்டிங்கில் 100, லாஸ்ட்டில் 999. இது 6ஆல் வகுக்கிறேன். 6ஆல் வகுத்தலன்னா 4 6 6, மீதி எவ்வளோ? 4 0. 8 9 6 54, 8 6 48, 6 6 36, 6 6 36. அப்போ இங்கே 16 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 6 6, மீதி 3 9, 6 6 36, மீதி 3 9, 6 6 36, 166. ஒரு 16 கழிங்க. கழிச்சா 0 5 150 சரியான ஆன்சருங்க. முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏ கியூப். இங்கே நல்லா கவனிங்க. ஏ கியூப் + பி கியூப் + சி கியூப் = 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி. இப்படி வருதுன்னா நல்லா கவனிங்க. ஏ கியூப் + பி கியூப் + சி கியூப் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி வருதுன்னா இது ஒரு கண்டிஷனுக்கு என்னென்னா ஏ + பி + சியோட வேல்யூ கட்டாயம் என்ன இருக்கணும்? 0ன்னு இருக்கணும். இது ஒரு ஃபார்முலா. 9th புக்கில் இந்த ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஒரு 3 வேல்யூ ஆட் பண்ணால் 0 வருதுன்னா கியூப் பண்ண என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசின்னு இருக்கும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ என்ன? x - 4 + x - 9 + x - 8 = 0. அப்போ இது மொத்தம் ஆட் பண்ணுங்க. 3x 9 8 17 21 - 21 = 0. அப்போ 3x = 21. எக்ஸோட வேல்யூ 7 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், 1 2 2 2 என்ற எண்களுடைய 2 பகடைகள் சுண்டும்போது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு வெவ்வேறு எண்கள் என்ன? 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 1 2. ஓகேவா? இந்த 1 எடுத்துக்கிட்டால் இந்த 2க்கு போகிறோம். அடுத்தது 1 2, அடுத்து 1 2, அடுத்து 1 2, அடுத்து 1 2. எத்தனை வரும்னா இந்த 1 எடுத்துக்கிட்டு இது 1 2 3 4 5ன்னு போட்டேன். அடுத்தது வெவ்வேறு எண்கள் என்ன? இதில் 2 வரலாம், இதில் 1 வரலாம். இதில் 2, இதில் 1. புரியுதா? இதை அப்படியே மாற்றுறேன். 2 1 அப்படின்னு 2 1 2 1. மொத்தம் பாருங்கள், மொத்தம் 36. 2 பகடை அப்படின்னால மொத்தம் 36 தெரியும். இது எத்தனை கவுண்ட் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே சாதகமான நிகழ்வு டிவைட் பை மொத்த நிகழ்வு. நமக்கு சாதகமாக 10 இருக்குது, மொத்தம் இருக்குது. சிம்பிளை பண்ண தேவையில்ல, ஏன்னா அதை அப்படியே கொடுத்துருக்கானுங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? பி எப்படி ஹெச்ஆ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா +6, பி CDEFGH. அடுத்து சி எப்படி ஐயா மாறுதுன்னா +6. அதே மாதிரி எல்லாத்துலையும் +6 போட்டோன்னா என் வந்து முதல்ல +6 போட்டால் என்ன வரும்? +6னா என்னை விட்டு 6வது உறுப்பு என்ன வரும்னா டி அப்படின்னு வரும். ஓவுக்கு பார்த்தீங்கன்னா யூன்னு வரும். ஆருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வரும். கியூவுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 17வது கொஸ்டின்ஸ். 10 வந்து 900 மாறுதுன்னா 9 எப்படி எவ்வாறு மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 10 900 மாறுதுன்னா என்ன? 10 கியூப் மைனஸ் 10 கியூப் மைனஸ் 10 ஸ்கொயர். 10 கியூப் எவ்வளோன்னா 1000. 10 ஸ்கொயர்னா என்ன? 100. இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க 900. அதே மாதிரி இதை மாற்றினீங்கன்னா 9 கியூப் மைனஸ் 9 ஸ்கொயர். புரியுதா?
9 கியூபோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 9 கியூப் பார்த்தீங்கன்னா 729ன்னு தெரியும். 9 ஸ்கொயர்னா 81ன்னு தெரியும். இதை கழிங்க 8. ஓகேவா? இது 4, இது 6, 648 இருக்குது. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். புகைப்படத்தை சுட்டி காட்டி லதா சொல்கிறாங்க. லதா லேடிஸ்ன்றதால லதான்னு வட்டம் போட்டேன், இது லதான்னு எழுதிட்டேன். அவர் அந்த புகைப்படத்தில் இவர் யாருன்னா, அவர் என் தாத்தானா இங்கே ஒரு தலைமுறை, அதுக்கு மேலே ஒரு தலைமுறை தாத்தாவின் ஒரே மகனின், இங்கே மகன் அப்படின்னா லதாவோட பிரதர் தான் இருப்பார். இதுதான் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர். பாருங்க, புகைப்படத்தில் நபரை காட்டி இவர் யாருன்னா, என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது லதான்றதால இது கண்டிப்பாக பையன் இருக்க முடியாது. அப்போ முன்ன பிரதர் இருப்பார். அப்போ புகைப்படத்தில் இருக்க நபருக்கும் லதாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா அண்ணன். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். 5, 10, 20, 40 என்ற தொடரில் 1250 எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறேன். இதை நம்ம ஃபார்முலாலாம் இல்லை, டேரெக்டாக அப்படியே போடலாம். இங்கே பாருங்க 5 அப்படியே டபுள் பண்ணுறாங்க. 10, 20, 40, அடுத்து என்ன வரும்? 80, அடுத்து 160. இந்த 0 மாற்றுங்க. 16 32 ஒரு 0, 64 ஒரு 0, 128 ஒரு 0, 256 ஒரு 0, இப்படி போயிட்டே இருக்கு. இங்கே 1280 தானே கேட்குறாங்க. எத்தனாவது உறுப்பு வருது பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது உறுப்பு தான் 1280. அப்போ 9th பி தான் சரியானது, 9th டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். ஒரு பகடையுடைய 4 நிலைகள் கொடுக்கப்பட்டதில் ஏயின் எதிர்பக்கம் என்ன? இது மாதிரி 4 பகடைகள் 3 பகடைகள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கிளாக் போயிடாதீங்க. முதல்ல 2 ரூலை கற்றுக்குங்க. ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனால் என்ன, 2 நம்பர் ரிப்பீட் ஆனால் என்ன, இது ரெண்டுமே ரூல் பயன்படுத்தலாம் தான் நீங்கள் கிளாக் வைஸ் பண்ணணும். முதல்ல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதா? ஏன்ற ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதில் மறைக்கப்பட்டது எது? டி. அப்போ ஏவோட எதிர்பக்கம் என்ன வரும்? டின்னு வரும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? சரி, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். சிஇசின்னு இருக்குது. அப்போ ஏவோட எதிர்பக்கம் இதில் ரிப்பீட் ஆகாது, 2வது விதி, ரிப்பீட் ஆகாதது எதிர்பக்கம். ஓகேவா? பாருங்கள். சரி, இது ரெண்டுத்தையும் பாருங்கள். சிஇசிஇ. அப்போது இங்கே பாருங்கள், இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே தான் கொடுத்து வச்சுருக்காங்க, எதுவும் மாற்றி கொடுக்கல. அப்போ ஏவோட எதிர்பக்கம் என்ன? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 21வது கேள்வி. பசில்ஸ் புதிர் கணக்கில் ஒன்று. 5 பெண்கள் புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள். அதானே? ஒரு லைன் போடுறேன். 1, 2, 3, 4, 5. சீமா ராணிக்கு இடதுபுறமும், நல்லா கவனிக்கணும். சீமா, ஓகேவா? இது சீமாமா ராணிக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார், பிந்துவின் வலதுபுறம் அமர்ந்துள்ளார். அப்போ பிந்து சீமா பாருங்க, பிந்துக்கு வலப்புறங்கிறாரு, ராணிக்கு இடதுபுறம் இருக்காரு. மேரி ராணிக்கு வலதுபுறம். இங்கே யாரு? மேரி ராணியோட வலதுபுறம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ராணிக்கும் மேரிக்கும் இடையில் ரீட்டா அமர்ந்துள்ளார். இது ராணி மேரி, இடையில யாரு? ரீட்டா இருக்காங்க. அவ்வளோதான். அப்படியே லைனாக பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு? பிந்து. 2வது சீமா. 3வது யாரு? ராணி. 4வது ரீட்டா. 5வது யாரு? மேரி. அவ்வளோதான் சார். ஸோ இந்த லைனில் நடுவில் இருப்பவர் யாரு? இந்த பக்கம் என்ன ஒன்றே கேள்வி கேட்கலாம். இங்கே கேள்வி பாருங்க, ரீட்டாவுக்கு வலதுபுறம் இருப்பவர் யார்? ரீட்டாவுக்கு வலதுபுறம் யார் இருக்காரு? மேரி. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 5ஆனது முன்னால் 7 வரக்கூடாது, பின்னால் 3 இருக்கும்? 53ன்னு இருக்கணும், ஆனால் முன்னாடி 7 வரக்கூடாது. இங்கே பாருங்கள், 53 இருக்கா, இதை எடுத்துக்கலாம். 53 இருக்கா, இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, வேற என்ன 53 வருது பண்ணல, என்ன பாருங்க. எத்தனை 5ஆனது முன்னால் 7 வராமலும் பின்னால் 3 இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இங்கே பாருங்க, 53 இருக்குது, ஆனால் முன்னால் 7 இருக்குது, இது எடுத்துக்கூடாது. இங்கே பாருங்க, 53 இருக்கா, முன்னாடி 7 இல்லை, அப்போ இது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1, 2, வேற எங்கே இருக்கு பாருங்க, 53 இல்லை, அப்போ எத்தனை? 3 சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். இது ஏபிசிடி லைனாக எழுதிட்டாலே முடிச்சு போய்ட்டுங்க. ஏபிசிடி லைனாக எழுதி நம்பர் கொடுத்து பாருங்க. ஓகேவா? ஏவுக்கு 1, பிக்கு 2 அப்படின்னு கொடுத்தாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பிஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா, பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 9, டியோட வேல்யூ 4. அதானே? அப்போது 9, 2, 11, 11, 15 அப்படின்னு வரும். அதே வேல்யூ பிஐஜி போட்டு பாருங்கள். 2, 9, 7.
9 ஏன் 16 16 18 சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? அடுத்தது அகர வரிசைப்படுத்துதல். ஆங்கிலத்தில் அகர வரிசைப்படுத்தினா முதல்ல ஆர்லாம் பாருங்கள் எல்லாமே ஆறு. ரெண்டாவது எழுத்து ஈன்னு ஈ இருக்குது. அடுத்த மூணாவது பாருங்கள் எம்மு வி எஃப் எம்முன்னு இருக்குது. அப்போ முதல்ல என்ன வரும்? மூணாவது எழுத்துல எதோ வரும் முதல்ல சி தான். எஃப் தான் முதல்ல வரும். அப்போ சி அப்படின்னு வரும். சிக்கு அப்புறம் என்ன வரும்? எம்மு வரும். எம்மா டியா? இங்கே பாருங்கள். சிக்கு அப்புறம் என்ன வரும்? இங்கே பாருங்கள் ஆர்இ எல்லாத்துலேயும் இருக்கா. அடுத்து எம்மு விஎஃப் 2 எஃப் இருக்குல்லையா. 2 எஃப்ல இந்த அடுத்த லெட்டர்ஸை பார்க்கணும். இ இருக்குது எல் இருக்குது. அப்போ இ தான் முதல்ல வரும். அப்போ சி வரும். அடுத்தது டி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இ வரும். ஏன்னா அடுத்து எம்மு தான் முதல்ல வரும். ஈக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ பி அப்படின்னு வரும். ஓகேவா? பார்த்துங்க. ஸோ ஏ தான் சரியானது. ஆல்பபெட்டிக் ஆர்டரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? நல்லா கவனிக்கணும். இது மாதிரி கொடுத்தா இதில் எத்தனை சதுரம் இருக்குன்னா 5 சதுரம் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இதே மாதிரி இதை பெருசாக கொடுத்து 2ஆக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? 5 5 10 சதுரம்னு வரும். இதே இதை 3ஆக கொடுத்தாங்கன்னா 15 சதுரம் வரும். அதே கணக்கு நல்லா கவனிக்கணும். இது மாதிரி கொடுத்தா எவ்வளோ? 10ஆ? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா கவனிங்க. இது ஒரு படத்தை அடிஷனலாக போட்டிருக்கான். போட்டால் இது மூலம் எத்தனை சதுரம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10 தெரியுதா? இது 1 11 இது 1 12. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.